निस गम पम गम ग स ग ग म प प नि र प म प श्रवणे मधुरा मधुर स्मरणा. மதுரபுரி ஆசிரமம் அப்பேற்பட்ட ஒரு இடம். நமக்கு வேணால் அந்த இடத்துக்குள்ளே போகும்பொழுது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு போர்டு இருக்கும். இதை நிறைய பேர் படிச்சிருக்கலாம். இந்த பூமி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி, இங்கே இவ்வளோ சாநித்தியம் இருக்குது, இத்தனை ரிஷிகளும் இந்த இடத்துல இந்த பூமியில் தபஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அதே மாதிரி ஒருவர் ஏகாதசி அன்னைக்கு இந்த பிரேமிகவர்தன் மாதிரி சக்கியோட சன்னதிக்கு வந்துட்டு போவார்களானால் அவர்களோட வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு அந்த பகவானே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான் அப்படின்னெல்லாம் அங்கே எழுதி போட்டிருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயங்கள்லாம் கிடையாது, சத்தியம். சுவாமிஜி சொல்வார், இந்த ஹாலுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தர் வெளியே போகும் பொழுது பிரேமிகவர்தன் இவ்வளோ நாமாவை ஒவ்வொருத்தரோட தோள் மேலையும் ஏற்றி அனுப்புறதை நான் என் கண்ணால் பார்க்குறேன். அவ்வளோ நாமாவை எல்லாரும் எடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறார்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்வார். அதை சொல்லிகிட்டே சொல்வார். ஹாலில் அங்கே யாராவது உட்காந்து நாமா சொல்லாமல் இருக்கும் பொழுது சொல்வார், ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு போகும்போது இவ்வளோ நாமாவை தூக்கிட்டு போறியே, கொஞ்சம் தான் திரும்ப வையேன் அந்த இடத்துல, கொஞ்சம் தான் ரீப்ளேஸ் பண்ணேன் அந்த நாமாவை அப்படின்னு சொல்லி சொல்வார். ஏன்னா அத்தனை நாமா, அத்தனை அந்த சுவாமிஜியோடைய அந்த ஒரு அனுகிரகமானது ஒவ்வொருத்தர் கூடயும் அங்கேருந்து கிளம்பி போகிறதுன்னு சொல்வார். ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஆசிரமத்தோடைய ஒரு கோஷாலை இருக்கு இல்லையா, அந்த கோஷாலையில் நிறைய பசுமாடுகள் அப்புறம் காளை மாடுகளும் உண்டு. அது ரொம்ப பெருசாகிடுது. அதனால் ஒரே ஒரு பசுமாடை ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் அவ்வளோ பெரிய ஒரு கோஷாலையாக எடுத்து. அப்போ என்னாச்சுன்னா, காளை மாடுகளும் இருந்தது நிறைய, அதுக்கு அந்த இடம் போரலை. அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பக்தர், அவரும் ரொம்ப சுவாமிஜி கிட்ட ஒரு பக்தியாக இருக்கக்கூடியவர், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவர். அவர் கேட்டார், நான் வேணா வச்சுக்கிட்டோமா, நான் நல்லபடியாக வச்சுப்பேன், அதுவும் சுவாமிஜியே கொடுத்த நம்ம ஆசிரமத்திலேருந்து வந்த ஒரு காளமாடுனா நான் அந்த அளவுக்கு அதை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ சுவாமிஜி அப்போ ஏதோ வெளியூருக்கு போயிருந்தார். அவர்கிட்ட இது விஷயமா தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆசிரமத்தில் இருக்கிற நிர்வாகம் இருக்கும் இல்லையா, அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர்களுக்கும் பலமுறை கேட்டு இவர் கண்டிப்பாக அந்த காளமாட்டை நல்லபடியாக வச்சுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதுவும் நல்லா பழக்கமான ஒருத்தர் பக்தர் அப்படிங்கிறதுனால கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி சுவாமிஜிக்கு ஒரு திவ்ய ஸ்வப்னம், ஒரு திவ்ய காட்சி. அதில் பிரேமிகவர்தன் சுவாமிஜி சொன்னார், பிரேமிகவர்தன் வந்தான், அவனுக்கு ஒரே கோபம். என்ன கோபம் அப்படின்னு கேட்டால், எப்படி நீ என்னம்மா நீ அந்த காளமாட்டை அனுப்பலாம், எப்படி நீ கொடுக்கலாம் இன்னொருத்தர்கிட்ட, அந்த காளமாடு என்னோட சொத்து இல்லையா, நீ எப்படி கொடுக்கலாம், யாரை கேட்டுட்டு கொடுத்தேன்னு அப்படி ஒரு கோபம் பிரேமிகவர்தனுக்கு. மறுநாள் காலையில் சுவாமிஜி உடனே சொல்லி அந்த யார்கிட்ட கொடுத்துருக்கோங்கிறத கேட்க சொல்லி அதை திரும்ப வாங்கிட்டு வந்துட வேண்டியது, இங்கே இருக்கட்டும், எவ்வளோ இடம் இருக்கோ பரவாயில்ல இங்கே இருக்கட்டும்னு திரும்ப கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேமிகவர்தனுக்கு ஒரு சமாதானம் வந்தது அப்படின்னு சொல்வார். இது சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்கும் கவலை இல்லைன்னு தோணும். ஒரு வாட்டி அங்கே போயாச்சு, இந்த காளமாட்டுக்கே பிரேமிகவர்தன் அவ்வளோ சொந்தம் கொண்டாடுறான் இல்லையா, என்னோட சொத்து நீ எப்படி விடலான்னு கேள்வி கேட்குறான் இல்லையா. அப்போ நமக்கும் அதே தானே, அந்த காளமாட்டு அளவில் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு அளவில் இருக்கும் இல்லையா நம்மளும். அப்போ ஒரு வாட்டி நம்ம அங்கே போயாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு, அவனோட சரணத்தை பிடிச்சாச்சு அப்படின்னா, அந்த காளமாட்டை மேலே எப்படி சொந்தம் கொண்டாடுறோனோ அதை போல் நம்மளையும் அவன் கைவிட மாட்டான், ஒரு பொழுதும் விடமாட்டான், கண்டிப்பாக பிடிச்சுப்பான் அப்படிங்கிறது தானே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்க்கும் பொழுது சுவாமிஜி ஒரு காலம் நம்மளை விட போகிறதில்ல, எப்படியாவது போய் நம்ம ஒரு வாட்டி அவரை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே அவரோட பொறுப்பாக எடுத்து அப்படிங்கிறது தான் அந்த ஒரு லீலை. அதை நினைக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அந்த விஷயம்லாம் நினச்சா நமக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படி அந்த பிரேமிகவர்தன் அந்த இடத்துல வீட்டிலிருந்து மாதிரி சக்கியும் பிரேமிகவர்தனும் முழு சாநித்தியத்தோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரமம். हरे राम 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 हरे हरे हरे
हरे कृष्ण